الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده ولا أمة بعد أمته ولا شريعة بعد شريعته ولا كتاب بعد كتابه أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله أو كما قال عليه الصلاة والسلام. பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்லவன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் உயிரிலும் மேலான ஹபீப் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் கியாமத் நாள் வரை உலகில் வரக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய ஸலாத் என்ற கருணையும் ஸலாம் என்ற இலேற்றமும் என்றென்றும் உண்டாவதாக என்று கூறிய பின் புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் இல்லமா பள்ளி வாயிலிலே இஅ்திகாஃபை நியத்துடன் அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எந்தெந்த நலவான விடயங்களை எடுத்து நடக்கும்படி ஏவியுள்ளானோ, கட்டளை விதித்துள்ளானோ, இயன்ற அளவு அந்த நலவான விடயங்களை எடுத்து நடக்கும்படியும் எந்தெந்த விடயங்கள் பாவமானது ஹராமானது அதனை செய்வதனால் உலகிலும் சரி மறுமையிலும் சரி அல்லாஹ்வுடைய கோபத்தையும் சாபத்தையும் சம்பாதிப்பீர்கள் என்பதாக எச்சரித்துள்ளானோ, விளக்கியுள்ளானோ, அத்துணை ஹராமான பாவமான செயல்களிலிருந்து முற்றுமுழுதாக தடுத்து கொள்ளும்படி முதலில் அடியேன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்வதேசம் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, முஸ்லிம்களாக வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் சமகால வாழ்க்கையில முன்னோக்கக்கூடிய ஒரு சவால் தான் எந்த குழந்தை பாக்கியங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ற சந்தோஷத்துக்காக வேண்டியும் விமோசனத்துக்காக வேண்டியும் தந்தானோ அந்த குழந்தைகள் பிறக்கக்கூடிய நேரத்தில் எந்த சந்தோஷத்தோட எந்த எதிர்பார்ப்போட எந்த ஆசை ஆவலோட அந்த பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கிறோமோ, இந்த குழந்தை பருவத்திலிருந்து வாழ்க்கை பருவம் அடையக்கூடிய இந்த நேரத்துல எந்த அளவு அந்த உம்மா பாப்பாவுடைய உள்ளத்துல அந்த சந்தோஷம் இருந்துச்சோ அதை விடவும் ஒரு மடங்கு கூட அல்லது அதை விடவும் அதிகமாக அந்த பிள்ளைகளுடைய விஷயத்துல ஒரு பயம் வந்து தற்காலத்துல மக்களுக்கு வந்து கொண்டே பெற்றோர்கள் என்று சொல்லி வரக்கூடிய நேரத்துல எத்தனையோ கனவுகளோடையும் எதிர்பார்ப்புகளோடையும் தன்னுடைய பிள்ளைகளை பெற்றிருப்பாங்க, ஆசாசியா வளர்ப்பாங்க, அவரோட சந்தோஷங்கள் எல்லாத்தையுமே அந்த புள்ளைய மேலேயே கொட்டிடுவாங்க. ஆனா அந்த புள்ள 18-20 வயசாகி ஒரு ஜப்புக்கு போற காலம், அது திருமணம் முடிக்கக்கூடிய காலம், இப்படியான காலங்கள் வரப்போக அந்த உண்மையும் வாப்படையும் உள்ளத்தில் ஒரு ஐசோலேஷனான ஒரு ஃபீலிங், எங்களுக்கு பக்க பலமா யாரும் இல்லையே, ஏன்தான் பிள்ளையை பெற்றமோ தெரியாதுன்னு சொல்ற அளவுக்கு கூட உண்மை வாப்பா அந்த பிள்ளைய சுமையாம பார்க்கக்கூடிய ஒரு நிதர்சனமான காலத்துல பேசக்கூடிய நான் சொல்லித்தான் தெரியணும் என்றதில்லை, நான் எல்லாத்தையும் அதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். எனவே பிள்ளைகளான பெற்றோருக்கு வரக்கூடிய சவால்கள்ல ஆரம்ப பயங்கரமான ஒரு இடம்தான் உம்மா பாப்பாவுடைய கண்ணியங்கள் இந்த காலத்துல பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களுடைய உள்ளத்திலிருந்து இல்லாம போன ஒரு விஷயம். அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த நேரத்துல இந்த இடத்துல எத்தனை பேர் பெற்றோர்களாக இருக்கிறீங்க என்றது எனக்கு தெரியா. சில நேரத்துல சிலர்கள் பெற்றோர்களாக மாறிப்பீங்க, இன்னும் சிலர்கள் பெற்றோர்களாக மாறிக்க மாட்டீங்க. ஆனா இங்க எல்லாருக்குமே ஒரு உறுதியான விஷயம் தான், இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எங்க எல்லாருக்குமே பெற்றோர்கள் என்று சொல்லி இருந்தாங்க அல்லது இருக்கிறாங்க என்ற விஷயம். அன்பான பெரியோர்களே, பெற்றோர்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்துல எல்லா இடங்களிலையும் பரவலாக நாங்க ஒரு தாயுடைய சிறப்பு, ஒரு தாயுடைய கண்ணியம், ஒரு தாயுடைய மதிப்பை அவ பிள்ளைகளுக்காக பட வேண்டிய கஷ்டங்கள், துன்பங்கள், கவலைகள் எல்லாத்தையும்
பேசுறோம். எனவே பிள்ளைகளுடைய உள்ளத்திலையும் ஒரு தாயை பற்றி இறக்கம் கண்ணியம் நேச்சுரலாகவே வந்து கொண்டுதான். ஆனா அவ்வாறு பெரியோர்களே சோதனை பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாங்க ஒரு நாளாக யோசிச்சிருக்கிறோமா அல்லது தெரிஞ்சிருக்கிறோமா? ஒரு பாப்பா என்ற அடிப்படையில ஒரு பாப்பாக்கு இஸ்லாம் குறிப்பிக்கக்கூடிய கண்ணியம், இஸ்லாம் குறிப்பிக்கக்கூடிய மகிமை நாங்கள் கேட்டிருக்கிறோமா, பேசியிருக்கிறோமா, உணர்ந்திருக்கிறோமா? அன்பான பெரியோர்களே சகோதரே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா ஹதீஸ்களையும் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்துல பெற்றோர்கள்ல ஒரு தாய்க்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான். ஆனா ஒரு தந்தைக்கு கொடுத்திருக்கக்கூடிய கண்ணியத்தை உலகத்துல எந்த படைப்பும் அல்லாஹ் கொடுத்ததில்லை. எனவே ஒருத்தர் ஒரு பாபாவாக ஆகிட்டார் என்று சொன்னா பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாங்க எல்லாருமே விளங்கோடும். முதலாவது விஷயம், ஏந்த பாப்பாக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற கண்ணியம் உலகத்துல வேற எந்த படைப்பிடங்களுக்கும் கொடுத்ததில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஹதீஸ்ல ரொம்ப தெளிவாக விளக்கப்படுத்தினாங்க. தியாகத்துடைய நாளையில ஒரு மனிதர் சுவர்க்கவாதியாக அறிவிக்கப்பட்டால், ஒரு மனிதர் சுவர்க்கத்துக்குரிய இன்விடேஷன் கொடுக்கப்பட்டால், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தியாகத்துடைய நாளையில எப்படி கண்ணியப்படுத்துவான் தெரியுமா? அவருடைய பெயரை சொல்லி அவருக்கு சுவர்க்கத்தை கொடுக்க மாட்டான். மாற்றமாக அவருடைய பெயரை அவருடைய பாப்பட பெயரோட சேர்த்துதான் சுவர்க்கம் என்பதாக இன்விடேஷன் கூட கொடுப்பான். அன்பான பெரியோர்களே சகோதரே, உலகத்தை வாழக்கூடிய நாங்க எங்கு பேசக்கூடிய நான் கூட இந்த இடத்துல ஒரு ஹாஃபிஸாகவோ ஆலிமாகவோ யாராக இருந்தாலும், நான் ஒரு டாக்டரோ லோயரோ இன்ஜினியரோ சயின்டிஸ்டோ சந்திர மண்டலத்தில் போயிட்டு இந்த பூமிக்கு வந்திருந்தாலும் கியாமத்துடைய நாளையில எங்க எல்லாரையும் படைச்ச ரப்புல் ஆலமீன் எங்களை கூப்பிட போனது ஒரு ஹாஃபிஸ் வாங்க, ஆலிம் வாங்க, டாக்டர் வாங்கன்னு சொல்லி எங்களை டைட்டில வச்சு கூப்பிட மாட்டான். எங்களை வாப்பட பேரை வச்சுதான் எங்களை கூப்பிட போறார். எனவே அன்பான பெரியவர்களே சகோதரே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல ரொம்ப தெளிவாக விளக்கப்படுத்தினாங்க. ஒரு பாப்பா என்று சொல்வதற்குரிய கண்ணியம் அது இந்த துன்யால மட்டுமில்ல, மறுமையில கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கிறான். எனவே அல்லாஹ் பாதுகாக்கக்கூடிய கண்ணியத்தை பிள்ளைகள் நீங்களும் உலகத்துல பாதுகாருங்க. இது இஸ்லாம் எங்களுக்கு காட்டக்கூடிய வழிகாட்டல். அன்பான பெரியவர்களே சகோதரே, சமகால வாழ்க்கையில நாங்க எல்லாருமே பார்க்கிறோம். சில நேரங்கள்ல பெண் பிள்ளைகளை நாங்க வளர்ப்போம், ஆளாக்குவோம், திருமணம் முடிச்சு வந்து கையில கொடுத்துடுவோம். 18-20 வருஷம் அந்த புள்ள வாப்பாவோட இருந்திக்கும். ஆனா திருமணம் முடிச்சதுக்கு பின்னால முதலாவது நாள் அல்லது ஒன்றாவது கிழமை டிஸ்கஷன் என்னது? இப்ப கணவன் யோசிப்பாரு, பாஸ்போர்ட் செய்யணும், பாஸ்போர்ட்ல வாப்பட வேண்ட இடத்துல என்ன பேரை போட்டுக் கொள்ளும். ஏன் என்ன தானே மனைவி நீங்க உங்களோட பேருக்கு போறோம், என்ன பேர் தான் வரணும். ஐடி கார்டு வாப்பட பேர் இடத்துல கணவன் பேர் வரும். ஏன் சொல்லுவாங்க? பிள்ளைங்க பர்த் சர்டிபிகேட் சப்போர்ட் ஆகிக்கும், பிள்ளைங்க ஸ்கூல் போடுற காலத்துல டாக்குமெண்ட் செய்யறது லேஸ் ஆகிக்கும். அன்பான பெரியவர்களே சகோதரர்களே, வாப்பட பேர் இடத்துல கணவன் பேர் போடுறது சரியா பிள்ளையா என்ற மார்க்க சட்டத்திலிருந்து நான் பேசல. அது சரின்னு சொல்லவும் இல்லை, பிள்ளைன்னு சொல்லவும் இல்லை. நான் சொல்ல வர விஷயம், உலகத்துல ஒரு பெண்ணுடைய பேருக்கு பின்னால இந்த வாப்பட பேரை உலகத்துல டாக்குமெண்ட்ஸ்ல மாத்திலும். ஆனா கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு மூதாதையான பொம்பளையா இருந்தாலும் அந்த பெண்ணை கியாமத்துடைய நாளில கூப்பிட போனது அந்த வாப்பட பேரை வச்சுட்டார். எனவே உலகம் மாற்றட்டும், வாப்பட பேர் இடத்துல யார பேரையும் கொண்டாடட்டும். கியாமத்துடைய நாளில் அந்த வாப்பட அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நாள் யாருக்கும் கொடுக்க மாட்டார். அது அந்த வாப்பக்குரிய அந்தஸ்து. அன்பான பெரியவர்களே சகோதரே, உலகத்துல வாழக்கூடிய காலத்துல இந்த இடத்துல நாங்க எல்லாரும் இருக்கிறோம். 100க்கு 100 உறுதி எங்க எல்லாருக்குமே ஒரு வாப்போண்டு இருக்கிறாங்க. அப்படி எல்லாம் இருக்கும் போது வாப்போண்டு இருந்தாங்க என்பது எங்க எல்லாருக்கும் உறுதியான ஒரு விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை நாங்க எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்துல நாங்க எல்லா விஷயத்திலுமே சொல்லுவோம், சொல்லும் செய்தும் ஒன்றா வாழ்ந்த நபி. எதை சொன்னாங்களோ அதை உலகத்துல செஞ்சு காட்டினாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில சொன்னதை செஞ்சு கொள்ள இயலாம போன ஒரு இடம் என்று சொன்னா பெற்றோர்களுடைய உரிமையுடைய விஷயம் தான். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்க போகல வாப்பா இல்ல, பிறந்து கொஞ்ச காலத்துல உம்மா மௌத்தா போயிட்டாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்முடைய வாப்பனையும் பொறுமதியை விட்டு கொடுக்கல, சொல்லி காட்டினாங்க, செஞ்சு காட்டல. ஆனா அந்த நபியுடைய சஹாபாக்கள் உலகத்துல உம்முடைய வாப்பனையும் பொறுமதியை செஞ்சு காட்டினாங்க. சுவர்க்கத்துடைய வாலிபர்களுடைய தலைவர் ஹஸரத் ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு, இவர வாப்பா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க கிட்ட ஒரு நாள் அவங்க கூட்டாளி
கூட்டாளிமார்கள் வந்து கேட்காங்க, அலி உங்களோட மகன் உங்களையோட எப்படி நடந்து கொள்றாருன்றதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லிடுவான்னு கேட்டாங்க. அந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என் மகன் ஹசன் என்னையோட நடந்து கொள்றதை பத்தி நீங்க கேட்கிறீங்க, நான் என்ன சொல்ல நான் சுத்தமா உங்களுக்கு சொல்றேன். இதா குத்து அம்சி வலா யம்சி அமாமி, நான் ரோட்ல முன்னுக்கு நடந்தா ஏன முன்னுக்கால அவர் ஒரு நாள் நடக்க மாட்டார். சரி, நான் ரோட்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு நான் சாப்பிட உட்கார்ந்தா சுற்றால என்னையோட அவர் சில நேரங்கள்ல உட்கார மாட்டாரு. ஏன் வாப்பாக்கு விருப்பமான ஏதாவது ஒரு சாப்பாடு முந்தி நான் சாப்பிட்டு விடவும் தெரியாது, பயப்படல. சரி, சாப்பாடு வந்து நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போனா நான் வீட்டுல தூங்கி கொண்டு இருந்தா அவர் விளையாட்டுத்தனமா சரி ஊரைக்குமே நேர மாட்டாரு. ஏன் வாப்புக்கு மேல நான் போயிட்டேனோ தெரியாது, பயப்படல. என்னைய பார்க்க விருந்தாளிகள் கூட்டாளிகள் என் வீட்டுக்கு வந்தா நான் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பேன். அந்த நேரத்துல ஹசன் அந்த இடத்துல வரமாட்டாரு. ஏன் வாப்பட கண்ணியத்து மாற்றமா கூட்டாளிமார்கள் முன்பு நான் என்ன சரி பேசிவிடவோ தெரியாதுங்கிற பட்சத்துல அன்பான பெரியவர்களே சகோதரே, சொர்க்கத்துடைய வாலிபர்களுடைய தலைவர் உலகத்துல வாப்பாக்கு கொடுத்த ரெஸ்பெக்ட், வாப்பாக்கு கொடுத்த கண்ணியம் இந்த காலத்துல சமுதாயத்துடைய சோதனை, காலத்துடைய சோதனை. நாங்கள் இன்னைக்கு என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம்? வீட்டுக்கு ஏழு கூட்டாளிமார்கள் வந்துட்டாங்கன்னா ஏழு கூட்டாளிட முன்னுக்கு வாப்பாக்கு வர பயம். ஏழு கூட்டாளிமார்கள் வந்துட்டாங்கன்னு சொன்னா வாப்பத்தான் உள்ள டீ பாய் எனக்கும் கேட்டாளிமார்கள் தரணும், என் கூட்டாளிமார்களையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும். ரோட்ல நான் என் நண்பர்களோடு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தா எனக்கு கால் பண்ணி ஒரு வேலை சொல்ல பயம். ஏன் கூட்டாளிமார்கள் உங்களுக்கு பேசிக்குமானோ தெரியாது. அன்பான பெரியவர்களே சகோதரே, வாலிப சமுதாயங்கள் என்று சொல்லி வரக்கூடிய நேரத்துல யாருடைய பெற்றோருடைய உள்ளத்தில் அவர் கம்ஃபர்ட் இல்லையோ, ஏன் உள்ள தைரியம் எனக்கு எதையும் சொல்ல வேண்டும் என்ற கம்ஃபர்ட் தைரியம் எந்த பெற்றோர்களுடைய உள்ளத்தில் இல்லையோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நீங்க வாழ்க்கையில் ஒன்றையுமே சாதிக்க போறது இல்லை. நீங்க டாக்டர் அடிக்கணும், லாயர் அடிக்கணும், ஏன் நாங்கள் ஆலிமா கூட இருக்கணும். ஏன் உம்மனையும் வாப்பனையும் உள்ளத்துல தைரியம் இருக்கணும். தோளுக்கு மேல வாழ்ந்தாலும் இவன் ஏனப்புள்ள எனக்கு வேண்டிய நேரத்தில் வேண்டிய வேலை சொல்லணும். அன்பான பெரியவர்களே சொல்லி சொர்க்கத்துடைய வாலிபர்களுடைய தலைவர் உலகத்தில் வாப்பகிட்ட புள்ள எப்படி நடக்கும் என்று வாழ்ந்தோம். உலகத்தில் எந்த ஹியூமன் ரைட்ஸ் கிட்ட பேசினதில்லை. இந்த காலத்துல ஹியூமன் ரைட்ஸ் என்ற பேர்ல என்ன நடக்குது? 18 வயசு தாண்டிச்சா உண்மை வாபஸ் போன எந்த ரைட்ஸும் இல்ல. பிள்ளைக்கு வேலை சொல்றது, பிள்ளைய சுகமுக்கு எதிர்பார்க்கிறதுனால உண்மை வாபஸ் கேஸ் ஃபைல் பண்ணின சில கசப்பான நிகழ்வுகளின் உலகத்தை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அன்பான பெரியவர்களே சோதரை, இஸ்லாம் கொடுத்த உரிமைகள் வேற எந்த மதங்களையுமே மாற்றத்திலையுமே கொடுக்கல. முஸ்லிம்களால் பெருமைப்படணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு பரிபூர்ணமான கண்ணியமான மற்றவங்களோட கண்ணியத்தை பேசக்கூடிய ஒரு மார்க்கத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். ஒரு வாப்பா துன்யா இருக்கிற நேரத்தில் எந்த அளவுக்கு கண்ணியத்தை சொல்லி தந்துச்சோ, ஒரு வாப்பா மௌத்தா போயிட்டாரு, கபர்ல இருக்கிறாரு, இந்த நேரத்துல கூட பிள்ளையாக இருக்கிற நான் அந்த வாப்புக்கு என்ன செய்யணும் என்றதை இஸ்லாம் பேசியிருக்கிறது. எந்த ஐநா சபைகளும் பேசினது. அன்பான பெரியவர்களே சோதரே, ஒரு தடவை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரோட்ல குதிரையில தன்னுடைய அடிமையோட பேசிக் கொண்டிருக்கிறாங்க. குதிரையில போகக்கூடிய நேரத்துல ஒரு காட்டரவையை கண்டாங்க. கண்டுடனே குதிரையை ஓரமாக அந்த குதிரையில இறங்கினாங்க. அந்த காட்டரவைக்கு சொன்னாங்க, நீங்க இந்த குதிரையில ஏறுங்க. கடிவாளக்கு அடிமையில கையில இருந்து அவங்க பிடிச்சாங்க. எங்க போகணுமோ அந்த இடமுக்கும் அந்த காட்டரவையை கொண்டு போயிட்டு இறக்கினாங்க. காட்டரவை அந்த இடத்துல இறங்கினதுக்கு பின்னால கூலி கொடுத்தாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூலி எடுக்கல. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாற்றமா செஞ்ச வேலை, தன்னுடைய தலையில இருந்த தலப்பாவை கலக்கி அந்த காட்டரவை தலையில வச்சாங்க. அந்த காலத்துல அந்த தலையில இருந்த தலப்பாவை வந்து அந்த தலையில வைக்கிறதுன்றது அவ்வளவு ரெஸ்பெக்ட், அது கண்ணியத்துக்காக வேண்டி. இன்னைக்கு இந்த கையில நல்ல ஒரு ராட வருஷம் இருக்குது, நான் கலக்க வந்து அந்த கையில கொடுத்து அவங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். ஏன் சாக்கில நல்ல பொறுமதியான பேரவும் குத்திருக்கிறேன், அதை கலக்கி நான் வாசியா நீங்க வச்சுக்கோங்க, அவருக்கு ஒரு கண்ணியம் சந்தோஷம். இவங்க சாக்கில இருக்கிறது எனக்கு தந்தாரு. இதைதான் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த காலத்துல செஞ்சாங்க. தலையில இருக்கிற தலப்பாவை கலக்கி அந்த அரபிய தலையில வச்சாங்க. கிட்ட இருந்த அடிமை கேட்டாங்க, நான் பார்க்கிறேன் குதிரையை ஏற்றினீங்க, கடிவாளத்தையும் குடிச்சீங்க, வீட்டுல கொண்டு போயிட்டு இறக்கினீங்க, கூடியையும் எடுக்கல, போதா குறைஞ்சி தலப்பையும் கலக்கி அவரோட தலையில வச்சீங்க, என்ன விசேஷம், என்ன ஆச்சரியம், ஏன் இதை செஞ்சீங்க? அந்த நேரத்தில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க,
இந்த காட்டக்கூடிய சில சந்தர்ப்பங்கள்ல நான் பார்த்திருக்கிறேன். ஏன் வாப்பா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹயாத்தோடு இருக்கிற காலத்துல ரொம்ப நெருக்கமாக பழகுவாங்க, சிரிச்சு பேசுற சந்தர்ப்பங்களை கண்டிருக்கிறேன். இந்த அபர்ரல் பிர்ரி ஒரு மனிதன் துன்யால செய்யக்கூடிய நலவுகள் ஆகப்பெரிய நலவு. இன்னைக்கு நாங்க கேட்ட என்ன சொல்லுவோம், நீங்க நீங்க என்ன அச்ச சொல்றீங்களா பெரிய அமல், அல்லி சதகா கொடுக்குறீங்களா பெரிய அமல், வருஷம் ஹஜ்ஜி ஒவ்வொரு வருஷத்துக்கு 2 உம்ரா செய்றீங்களா பெரிய அமல். அன்பான பெரியவர்களை சொல்ல எல்லாமே பெரிய அமல்கள் தான், ஒன்றும் தாக்குவானது கண்ணியமானது தான். ஆனா இவங்க நம்ம சொன்னாங்க, இந்த அமல்கள் வெற்றி ஒரு மனித உலகத்துல செய்யக்கூடிய செயல்கள் ஆக முக்கியமான கண்ணியமான பெரிய நன்மை தெரியுமா? சிலத்து புத்தி அபீஹி, தன்னுடைய வாப்பட கூட்டாளியுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வாப்பட மௌத்துக்கு பின்னாலே உள்ள கண்டினியூ பண்ணணும். வாப்பா மௌத்தா போயிட்டாரு கபர்ல இருப்பாரு, ஆனா வாப்பட ஃப்ரெண்ட்ஷிப் ஹயாத்தோட துன்யால இருக்கும் அந்த பிள்ளைக்கு காட்டும். வாப்பா மௌத்தா போயிட்டு கபர்ல இருப்பாரு, வாப்பாவுடைய ரிலேஷன்ஷிப் அத்துன்யால ஹயாத்தோட இருக்கணும் பிள்ளைக்கு காட்டும். இஸ்லாம் சொல்லித்தருக்கு மனிதர்களுடைய உரிமையை பத்தி, ஒரு புள்ள வாக்கு செய்ய வேண்டிய கண்ணியத்தை பத்தி, ஹயாத்தோட இருக்க போகல மட்டும் இல்ல கபருக்கு இருந்தாலும் உங்களோட வாப்பட கண்ணியத்தை ஒரு புள்ள என்ற அடிப்படையில் நீங்க பாதுகாக்கணும். அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, உலக வாழ்வோர்களையும் வாப்பக கண்ணியம் தான், கபருக்கு போனாலும் வாப்பக கண்ணியம் தான், அந்த மக்களுடைய மைதானத்திலையும் வாப்பக கண்ணியம். அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, உலகத்துடைய பரவலான விஷயங்கள், எத்தனையோ மக்கள் சோதனைகளையும் பிரச்சனைகளையும் கடமாறி கொண்டு தக்கிக்கொண்டு தவிச்சு கொண்டிருக்கிறாங்க. எல்லாரையும் கூப்பிடுறாங்க, எத்தனையோ சைக்காலஜிக்கல் ஐடியாக்கள் கொடுக்குறோம், இப்படி செய்ய முன்னேறுவீங்க, அப்படி செய்ய முன்னேறுவீங்க, இதை படிக்க வாழ்க்கையில எங்க போவீங்க, அதை சம்பாதிக்க வாழ்க்கையில எங்கேயோ போய் விடுவீங்க. அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, கொஞ்சம் ஏன் கேட்கக்கூடாது, அந்த பிள்ளைகிட்ட வீட்டுல உமா வாப்பாவோட விஷயத்துல எப்படி இருக்கிறாங்க, வீட்டுல உமா வாப்பாவோட விஷயத்துல உள்ள திருப்தியா இருக்கிறா, உள்ளத்துல கையை வச்சு சொல்லுங்க. நீங்க வாழ்க்கை ஒரு நாளும் பண்ணி விட மாட்டீங்க. உமா வாப்பட துவாவோட கரை செய்யும். உம்மோட உள்ளம் பாதிக்கப்பட்டுச்சு, வாப்போட உள்ள சோழைய பத்தி கண்கூடாட்டு பயப்பட்டு வந்துருச்சு. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் வாழ்க்கை ஒரு நாள் ஒன்றையும் சாதிக்க போறது. எதை வச்சு நான் சொல்றேன், அன்பான பெரியோர்களே சகோதரே, முஸ்லிம்களின் அடிப்படையில இந்த துனியால நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்க எல்லாருடைய கற்பனை சிந்தனை அல்டிமேட் கோல் என்ன, எங்களுக்கு என்ன தேவை ஒன்றுமே இல்லை. நான் மௌத்தா போகிறேன், இந்த அல்லா என்னை பார்த்து சிரிக்கிறோம். கியாமத்துடைய நாளிலே இந்த அல்லாஹ் பொருத்தம் எனக்கு கிடைக்கணும். சுவர்க்கத்துக்கு போறதுக்கு பின்னாலேயும் சுவர்க்க வாசலுக்கு ஒரு கவலை இருக்குன்னு சொன்னா ஒரே ஒரு கவலை தான் இருக்கும், முழு சுவர்க்கம் கிடைச்சிருச்சு, எனக்கு அல்லாஹ் பொருத்தம் கிடைச்சிருச்சா இல்லையா இருக்குது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வெள்ளிக்கிழமை நாளைக்கு முழு சுவர்க்க வாசிகளை கூப்பிட்டு கேட்பார், சுவர்க்கத்தை அனுபவிச்சிட்டீங்களா? சுவர்க்க வாசிகள் சொல்லுவாங்க, ஓ அல்லாஹ் எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சு, இதுக்கு மேல ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் சொல்லுவான், இல்ல இல்ல, இதுக்கு பின்னால் நான் உங்களுக்கு என்டோஸ் பண்ண போறேன், கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்றேன், இன்னி லஉஹில்லு அலைக்கும் பிதுவானி ஹாதா ஃபலா அஸ்ஹது அலைக்கும் அபதா. இன்றைக்கு நாள் உங்களோட வாழ்க்கையோட கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் என்டோஸ்மெண்ட் இந்த பொருத்தத்தை நான் உங்களுக்கு தந்துட்டேன். அதை கேட்ட உடனே சுவர்க்க வாசலுக்கு சுவர்க்கமே இன்பமாகிடும், சுவர்க்கமே பூர்த்தியாகிடும். அன்பான பெரியோர்களே சொல்ல என்ன சொல்ல வாரேன், சுவர்க்க வாசலுக்கு கூட கடைசியா கிடைக்கக்கூடிய ஒரு இன்பம் என்று சொன்னால் அல்லாஹ் பொருத்தம் தான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த சுவர்க்க வாசலுக்கு கடைசியா கிடைக்கக்கூடிய இன்பம் உங்களுக்கு இந்த துன்யால ஓடுமா, இந்த துன்யால ஓடுமா, என்ன செய்யணும் சொன்னாங்க. அந்த அல்லாஹ்வுடைய பொருத்தம், அந்த அல்லாஹ்வுடைய ப்ளஷர், அந்த அல்லாஹ்வுடைய சந்தோஷம் கிடைக்கணுமா? ரிவல் வாலிதி, உங்களோட வாப்போட சந்தோஷத்துல அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை வச்சிருக்கிறான். வாப்பா சந்தோஷம் இல்லையா, நீங்க அந்த காலத்துடைய அல்லாமத்து புள்ளியா இருந்தாலும் உங்களோட விஷயத்துல வாப்போட சந்தோஷம் இல்லையா, சுவர்க்கத்துல கூட உங்களுக்கு இன்பம் கிடைக்காது. சுவர்க்கம் வருமா, அல்லாஹ்வுடைய பொருத்தம் வருமா? முதலாவது கண்ணுக்கு முன்னுக்கு இருக்கிற வாப்போட சந்தோஷம். அன்பான பெரியோர்களே சகோதரே, தாழ்மையாக வேண்டிக் கொள்றேன், எத்தனையோ பிள்ளைகளாக வாழக்கூடிய நாங்க பேசக்கூடிய நேரத்தில் எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்றது அந்த வாப்பாவை பத்தி தான். அதற்கு நான் படிக்கிறாங்க வாப்பாவுக்கு வருது இல்லை, பிசினஸ்ல நான் இப்படி செய்வோம்னு நானும் வாப்பாவுக்கு படுது இல்லை, வாப்பா ஏன் அளவுக்கு படிச்சு இல்லை. அன்பான பெரியோர்களே சகோதரே, 1000 இல்ல 2000 சாப்பிட்டு போக சொன்னாலும் அந்த வாப்பாட டைட்டில் எல்லாம் கண்ணியத்தை வச்சுட்டாரு. சில வாலிபர்களை சந்திச்சோம், கடைசியாக சொல்லி முடிச்சு கொள்றேன். போன வருஷம் ரமதான்ல சில வாலிபர்களை சந்திச்சோம். அந்த வாலிபர்கள் சொன்ன வார்த்தை, 4 வருஷமா இறங்கி கொண்டிருக்கிறேன், என்னத்துக்கு எனக்கு தௌபா நசிபாடி சூழ்நிலையோ தெரியாது. ஏன் 27வது நாள் அந்த
பாப்பாவோட கோவிச்சு கொண்டு நான் வீட்டுல வெளியே வந்துட்டேன். வந்து 2 நாள்ல பாப்பா கூட்டா போயிட்டேன். என்னோட கோபமான நிலைமையில பாப்பா கூட்டா போயிட்டேன். இன்னைக்கு 4 வருஷமா நான் 27ஆம் நாள் வந்தான்னு நினைக்கிறேன். கோடான கோடி மக்களுக்கு ரூபாய் கிடைக்குது, எனக்கு கிடைக்கும் போது தெரியாது. இந்த நிலைமைகள்ல யாரும் வாலிபர்களுக்கோ பிள்ளைகளா இருக்கக்கூடியவங்க யாரும் வந்துடக்கூடாது. இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, ஏந்த வாப்பாட விஷயத்துல நான் புறப்பாடு செஞ்சிருப்பேன், ஏந்த வாப்பை பத்தி தரக்குறவா என்ற கூட்டாளி மக்கள் கிட்ட கதிவு கிட்ட போய் பேசியிருப்பேன், எங்க வாப்பட மனத்தளத்தை வச்சு நான் வாப்பை தரக்குறவா பார்த்திருப்பேன். இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, அந்த வாப்பட கையை வச்சு சார்ந்து மன்னிப்பு வாப்பா நீங்க சுண்ணத்தை பெற்று வளர்க்கிற ஒரு நோக்கத்தோட நான் ஒரு உள்ளத்தை சந்தோஷப்படுத்தல, நீங்க சந்தோஷப்படாம அல்லா என்னோட சந்தோஷப்பட போறது இல்ல. உங்களோட சிறப்பு இல்லாம எனக்கு வாழ்க்கையில கண்ணியமே இல்ல. எனவே நீங்க மன்னிச்சு என்னை பொருந்திக்கோங்க. அன்பான பெரியவர்களே சோதரே, யாரும் நினைக்கவாங்க இம்பிராக்டிக்கல் என்று சொல்லி பாப்பா கிட்ட போயிட்டு நாங்க அந்த ஊர் இருக்கணுமா, நாங்க யாரும் பாப்பா யாரு இல்ல. அன்பான பெரியவர்களே சோதரே, உதாரணமாக கேட்கிறேன், பாப்பாக்கு பிழை செய்ய போகல எல்லாம் அதெல்லாம் பிராக்டிக்கலாக கழிச்சு பாப்பட மனசு உடைக்கிறது பிராக்டிக்கல், பாப்பாவை தரக்குறவா பார்க்கறது பிராக்டிக்கல். ஆனா அந்த பாப்பா கிட்ட போயிட்டு கண்ணியமா பேசுறது, மன்னிப்பு கேட்கறது, பாப்பட நெத்திய கைய மோதி கொள்றது பிராக்டிக்கல் இல்லை என்றோம். அன்பான பெரியவர்களே சோதரே, எங்களோட ஈகோ, எங்களோட பெருமை, எங்களோட வைராக்கியங்கள் எங்களை இன்றைக்கு இஸ்லாத்திலிருந்து தூரமாக்கி கொண்டே அந்த ஐஸ்பர்கை உடைப்போம், அந்த பெருமையை இல்லாமக்குவோம், பாப்பா கிட்ட நாம் அடிமை போல உட்காருவோம். அன்பான பெரியவர்களே சோதரே, ஏத அறிவு வாப்பா இல்லதான் என்ற வாப்பா என்ற கண்ணியத்தை இல்லாமக்கியதான். எனவே எந்த அளவு ஒரு வாப்பா என்று சொல்லி வரக்கூடிய நேரத்தில் அவருக்கு நாங்கள் உலகத்தில் கண்ணியத்தை கொடுப்போமோ நிச்சயமா அதுதான் எங்களை வாழ்க்கையில சக்சஸ், அதுதான் முடிவு செய்யும் நான் சுவர்க்கவாதியா அல்லது சுவர்க்கத்துக்கு மாற்றமான இடமா. இந்த நேரத்தில் சில மக்கள் யோசிக்கணும், உலகத்துல வாப்பா இருக்குது, நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வரும். ஆனா வாப்பா மௌத்தா போயிடுச்சு, அதுக்கு மௌலானா ஜக்கரியா சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இருக்கிறாங்க, அதுக்கும் நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களோட வாப்பாட கபரு கிட்ட போங்க. இருக்கிற காலத்துல வாப்பா சந்தோஷப்படுத்த இல்லையா, கபரு கிட்ட போயிட்டு தனிமையில இருந்து வாப்பாவோட பேசுங்க, அந்த இடத்துல கொஞ்சம் அழுவ, அல்லாஹ்கிட்ட துஆ செய்யுங்க, உங்களோட உள்ளத்துல ஒரு திருப்தி ஒன்று வரும். இன்ஷா அல்லாஹ் இந்த வாப்பா என்ன மன்னிச்சிருப்பாருன்னு சொல்லி அந்த திருப்தி வரக்காட்டி நீங்க உங்களோட வாப்பாவோட இந்த முகாமலா இந்த செயல்பாடை வச்சுக்கோங்க. எனவே அன்பான பெரியவர்களே சகோதரர்களே, இந்த காலத்துல வாழக்கூடிய நாங்கள் எல்லாமே ஏதோ ஒரு அடிப்படையில் பிரச்சனைகள்ல சிக்கல் கொள்வதை மாற்றிக் கொண்டிருக்கிறோம். எங்களோட பாவங்களை உதவணும், எங்களோட வாழ்க்கையில முன்னேற்றக்கூடிய வழிகளை தேடணும், நல்லா படிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், சந்தோஷமா வாழணும், இது எல்லாம் நினைக்கக்கூடிய நாங்க சில நேரங்கள்ல சில இடங்கள்ல போட்டு விட்டுட்டு நாங்கள் இந்த இடங்களை திருப்தி செய்ய பார்க்க கூடாது. எங்களோட போட்டிகள் வாமதையது உங்களோட பாப்பாட சந்தோஷம், பாப்பாவை கன்சோல் பண்ண போவானா, கன்வின்ஸ் பண்ணுங்க, அதிகாரம் இருக்குது, பாப்பாவுக்கு விலகப்படுத்துங்க. விலக இல்லையா, ஒரு நாளுக்கு பாப்பா என்றவரை கண்ட்ரோல் பண்ணி நீங்க வீட்டிலேருந்து வெளியாகிறது, பாப்பாவோட போகிறது, பாப்பாட பின்னுக்கால பாப்பா பத்தி அதிகம் பேசுறது இல்ல. அன்பான பெரியவர்களே, ஒரு முஸ்லிமான பிள்ளைய ஆரம்பிங்க. எனவே இந்த தரமான விஷயங்களை பேசணும் கேட்டமோ மௌத்து வரைக்கும் இஸ்லாமோட இஸ்லாமதாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களின் தந்தருவானாக. உம்மா பாப்பாவுடைய கண்ணியங்களை பேணி உண்மையான முஸ்லிம்களாக சீதேவியான பிள்ளைகளாக